தமிழ் சிலபஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 3ல் ஒருமை பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் எறிதல். ஸ்கூல் புக்கில் பழைய 10th 12th 9th 6thலலாம் இந்த லெசன்ஸ்லலாம் இருக்குது. அதே மாதிரி புது புக்கில் 8thலையும் 12thலையும் இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எந்தெந்த பாடங்களில் இருக்குது அப்படிங்கிறது. ஒருமை பன்மையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக். தமிழில் எண்களை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ஒருமை பன்மை அப்படின்னு பிரிக்கிறோம். ஒருமைனா என்ன? ஒரே ஒரு விஷயத்தை குறிக்கிறது ஒருமை. அதாவது ஒரே ஒரு பூ, ஒரே ஒரு மாணவன் அப்படின்னு ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை. பன்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களையோ ஆட்களையோ குறிப்பது பன்மை. எடுத்துக்காட்டாக இங்கே பூங்கிறது ஒருமை அப்படின்னா பூக்கள் அப்படிங்கிறது பன்மை. மாணவன் அப்படிங்கிறது ஒருமை அப்படின்னா மாணவர் அப்படின்னு ஒருமை. மாணவர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மாணவர்கள் இந்த கல் விகுதிங்கிறது இப்போ நம்ம பயன்படுத்தோம். ஆனால் அந்த காலத்தில் மாணவர் அப்படின்னு இருந்தாலே அது என்னது? பன்மை தான். மாணவருங்கிறதும் பன்மை தான். அதே மாதிரி பெயர் ஒருமையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வினை முடிவும் ஒருமையிலே இருக்கணும். இப்போ பெயர் அப்படிங்கிறது இதுதான், திருடன். திருடன் அப்படிங்கிறது பெயர், இது ஒருமையில் இருக்குது. அப்போ இந்த வினை முடியக்கூடிய அந்த வினை முடிவு எப்படி இருக்கும்? ஒருமையில் தான் இருக்கணும். அவன் அப்படின்னா அவன், இன் அப்படிங்கிற ஆண்பால் ஒரே தன்மை வினைமுற்று மட்டும்தான் இருக்கணும், ஒருமை வினைமுற்று மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி பெயர் பன்மையில் இருக்குது. திருடர். திருடர் அப்படின்னா ஒருத்தரை குறிக்காது, பன்மை குறிக்கும். அது பன்மையில் இருந்தால் வினை முடிவு எப்படி இருக்கும்? பட்டனர், அர், பலர்பால் வினைமுற்று விகுதியோட முடியணும். அதே மாதிரி இந்த பழந்தமிழில் ஐம்பால்களில் பலர்பால் அப்படிங்கிறது பன்மையிலையும் உயர்வு கருதி சில நேரத்தில் ஒருமையிலையும் வரும். இப்போது இதில் இப்போ மாணவர் அப்படிங்கிறது என்ன? மாணவர் அப்படின்னாலே நம்ம பார்த்தோம், மாணவர் திருடர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது அப்படின்னா பன்மை. அப்போது அதை நம்ம என்ன செய்கிறோம்? வந்தனர் அப்படின்னு அர் அப்படிங்கிற விகுதியை குறிக்கிறோம். ஆனால் ஆசிரியர் அப்படிங்கிறது பன்மையை குறிக்காமல் ஒரு இடத்துல ஒரு ஆசிரியர் மட்டும் வந்தால் கூட அந்த ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது மரியாதை நிமித்தமாக அவரை நம்ம என்ன செய்கிறோம்? வந்தார், இர் அப்படின்னு சொல்கிறோம். ஆசிரியன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், மாணவன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் பன்மைங்கிறது என்ன? மாணவன். மாணவன் அப்படிங்கிறது ஒருமை, மாணவர் அப்படிங்கிறது பன்மை. ஆனால் ஆசிரியன் அப்படின்னு நம்ம ஒருமை அந்த மரியாதை இல்லாமல் அவரை சொல்ல முடியாது. அப்போ ஆசிரியர்னாலே ஒரு ஆசிரியர்னாலும் நம்ம ஆசிரியர் தான் சொல்ல போகிறோம், பன்மையில் வந்தாலும் ஆசிரியர் தான் சொல்ல போகிறோம். ஆனால் அதை நம்ம எப்படி வேறுபடுத்தி காட்ட போகிறோம்னா ஒருமை பன்மையில் தான் நம்ம வேறுபடுத்தி காட்ட போகிறோம். அப்போது ஆசிரியர் வந்தார், அப்போ அவரையும் மரியாதை நிமித்தமாக அதை தான் சொல்கிறோம். பலர்பால் சொல்லு பன்மையில் உயர்வு கருதி ஒரு சில நேரத்தில் என்ன செய்யும்? ஒருமையிலேயே என்ன செய்யும்? இந்த விகுதி அப்படிங்கிறது வரும். இப்போ மாணவன் அப்படிங்கிறது ஒருமை, மாணவருங்கிறது பன்மை. அதே மாதிரி ஆசிரியன் அப்படிங்கிறது வராது, ஆசிரியர் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இந்த காலத்தில் இந்த பன்மையை உணர்த்த சொல் ஒருமையை மட்டும்தான் என்ன செய்யுது? உணர்த்துது. அவர் வந்தார். இப்போ அவர் இவர் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம்ல, இது இந்த காலத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? அதை தான் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்தில் மாணவர் அப்படிங்கிறதே பன்மை தான், திருடர் அப்படிங்கிறது பன்மை தான். ஆனால் நம்ம அவர் அப்படின்னா ஒருமை, கல் விகுதி வந்தால் தான் நம்ம பன்மை அப்படின்னு இது பண்ணுறோம். பன்மை பொருளை உணர்த்துவதற்கு கல் அப்படிங்கிற விகுதி. அப்போது ஏதாவது ஒரு சொல் கூட கல் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அவர்கள் அப்படின்னு வந்தால் தான் அது பன்மை, இல்லைன்னா அது ஒருமை அப்படின்னு நம்ம இந்த காலத்தில் அதை பின்பற்றி வர்றோம். இந்த கால தமிழில் உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருகின்றன. உயர்திணைங்கிறது ஒரு ஆண்களை, பெண்களை, மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல், உயிர் வாழக்கூடிய உயிர்களை குறிக்கக்கூடிய சொல். அடுத்து பன்மை, உயிர் வாழ மனிதர்களை குறிக்கக்கூடியது. பன்மை அப்படிங்கிறது என்ன? இப்போது மனிதர். அதே மாதிரி இரண்டுன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ ஒரு மனிதர் கிடையாது, 2 பேர். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்டதுனாலே பன்மை தான். பன்மை விகுதி பெற்று வருகின்றன, கல் அப்படிங்கிற விகுதி பெற்று வருகிறது. அதே மாதிரி அக்ரின்னு பெயரில் பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் கிடையாது. இந்த கல் விகுதி உயர்திணை பன்மை பெயரில் தான் இப்போ நம்ம பின்பற்றிட்டு வர்றோம். அதே இது அக்ரிணிக்கும் நம்ம பின்பற்றணுங்கிறது தேவையில்லை. இப்போ 10 தேங்காய்ங்கிறத இதில் 10ன்னு சொல்லிட்டாலே போதும், 10 தேங்காய்கள் அப்படின்னு நம்ம எழுத போகிறது இல்லை. இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சொல்லிலே நம்ம அது ஒருமையாக பன்மையாங்கிறத சொல்லிடுவோம். இங்கே அந்த அந்த அக்ரிணை பன்மை பெயருக்கு பின்னாடி அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அக்ரிணை பன்மைக்குன்னு தனி வினைமுற்று கிடையாது. அதான் சொல்கிறோம்ல, அந்த மரங்கள் வீழ்ந்தது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இதிலே சொல்லிடுவோம், ஒரு மரமா அது 10 மரமா, அதுதான் சொல்கிறோம். ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலே வந்துடும். அந்த எழுவாயிலே அதை சொல்லிடுறோம், 1 10 அப்படிங்கிறத அதிலேயே சொல்லிடுறோம்.
தற்கால தமிழில் பேச்சிலும் எழுத்திலும் காணப்படுகிற அந்த ஒருமை பன்மை பற்றிய குழப்பங்களில் ஒவ்வொருங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி என்ன செய்கிறோம், தவறாக பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் நூலகம் உள்ளது அப்படின்னு சொன்னால் அது தவறு. இந்த மாதிரி சொற்களை தான் நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிற எழுதுகிறோம், அந்த மாதிரி செய்கிறோம். அது எப்படி கரெக்டாக எழுதணும்னா ஒவ்வொரு வீட்டிலும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை ஒவ்வொரு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீட்டையும் குறிக்குது. அப்போது அது ஒவ்வொரு வீட்டை அப்படின்னு தான் நம்ம வரணும், வீடுகளை அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா இது ஒருமை தான். ஒவ்வொரு பள்ளியிலும் அதுதான் சரியானது. அப்போ ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமையை தான் குறிக்கும். அப்போ ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒருமை. அதே மாதிரி தமிழில் தன்மையிலேயோ முன்னிலையிலையோ ஒருமை பன்மை பாகுபாடு உண்டு. ஆனால் ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. இப்போ இதில் நான் புத்தகம் கொடுத்தேன், இதில் நான் அப்படிங்கிறது யாரை குறிக்கும், ஒருவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் அந்த நான்கிறது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் முன்னிலையிலும் அந்த பாகுபாட்டை அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தன்மை பன்மையிலேயே 2 வகை இருக்குது. ஒன்று உளப்பாட்டு தன்மை பன்மை, இன்னொன்று உளப்படுத்தா தன்மை பன்மை. இதில் உளப்பாட்டு தன்மைனா ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா என் முன்னாடி இருக்கவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணுவோம், நம்ம நாளைக்கு படிப்போம், நாம் இப்படி பண்ணுவோம், நாம் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்னையும் அவரை சேர்த்துக்கிட்டு பேசுகிறது உளப்பாட்டு தன்மை பன்மை. அவரை சேர்க்காம பேசுகிறது தான் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கூட பின்னாடி இருக்கவங்கள பேசுகிறது. ஸோ ஒரு 3 பேர் இருக்கோம், அந்த 3 பேரும் சேர்ந்து எதிர்த்தாப்பில் இருக்கவங்கள யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்கள சேர்க்காம எங்களை மட்டும் பேசுகிறது, பன்மையாக சொல்கிறது. இப்போது நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னா நாம் அப்படிங்கிறது இப்போ நானும் என் முன்னாடி இருக்கவங்க 2 பேர் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்து நம்ம முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது முன்னில் இருக்கக்கூடிய எல்லாரையும் குறிக்கும். இது தன்மையும் முன்னில் இருக்கவங்களையும் சேர்த்து குறிக்கும். ஆனால் உளப்படுத்தாதுன்னா அவங்களையும் சேர்க்காது, நம்மளை மட்டும். முன்னிலையாரை தவிர்த்து விட்டு தன்மை பன்மையில் பேசுகிறது. தன்மை பன்மை அப்படின்னா என்னையும் என்னோட சார்ந்தவங்களையும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒரு ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஸ்டேஜில் ஒரு 3 பேர் இருக்கோம், இப்போ நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு முன்னாடி இருக்கவங்ககிட்ட சொல்கிறது தான் உளப்படுத்தா தன்மை. நாங்கள் முயற்சி செய்வோம். அதே மாதிரி எதிர்மறை சொற்கள்னால் இந்த அல்ல, இல்லை, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறோம். இப்போ வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, படித்த புத்தகம் இது அல்ல, இப்படிலாம் பேசுகிறோம். இதெல்லாம் சரி கிடையாது. எதிர்மறை வினைமுற்றுகள் நிறைய இருக்குது. அதை சரியான இடங்களில் பயன்படுத்தணும். எந்தெந்த இடங்களில் எந்த மாதிரியான எதிர்மறை வினைமுற்றுகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ தன்மையில் ஒருமையாக இருந்தது. தன்மை ஒருமைனா என்ன, நான் அப்படின்னா நான் அப்படின்னு வந்துச்சுன்னா அல்லேன் அப்படின்னு முடியணும். அதேமாதிரி தன்மையில் பன்மைனா நாம் அல்லோம், நாம் அப்படின்னா அல்லோம். அப்போது தனிமைக்கு இந்த லோம் அப்படிங்கிறது தன்மைக்கு வரும். முன்னிலையாக இருந்தால் ஒருமையாக இருந்துச்சுன்னா நீ முன்னாடி இருக்க ஒரே ஒரு ஆளை சொன்னோம் அப்படின்னா நீ அல்லை அப்படின்னு சொல்லணும். முன்னிலை இருக்கவங்கள பன்மையாக இருந்தாங்க, நீங்கள் இல்லை நீவீர் அப்படி அந்த காலத்தில் சொன்ன மாதிரினா நீவீர் அப்படின்னா அல்லீர் அப்படின்னு சொல்லணும். இது படர்க்கையில் 5 வகையானது இருக்குது. ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலர்பால், பலவின்பால். இப்போ ஆண்பால் அப்படின்னா அவன் அல்லன், அந்த அல்லக்கு அடுத்து இன் சேர்க்கணும். அவள் அல்லல், அது அப்படின்னு சொல்லலாம், அது அன்று. அடுத்து இந்த பலர்பாலில் அவர் அல்லர், பலர் அல்லர். இந்த பலவின்பால் தான் அல்ல. நம்ம பயன்படுத்தக்கூடிய அல்லங்கிறது எங்கே பயன்படுத்தணும், அதாவது பலவின்பாலில் பயன்படுத்தணும். பலவின்பால்னால் என்னது, ஒன்றன்பால் பலவின்பால்ங்கிறது எதை குறிக்கக்கூடியது, அக்ரிநிலை ஒருமையாக இருந்தால் அதை ஒன்றன்பால்னு சொல்லுவோம். அக்ரிநிலை பன்மையாக இருந்துச்சுன்னா அதை பலவின்பால்னு சொல்லுவோம். ஆண்பால் பெண்பால்ங்கிறது உயர்திணையில் ஒருமை மட்டும், ஒருமையில் ஆண் பெண்ணு தனியாக பிரித்து காட்டுது. இங்கே பலர்பால்ங்கிறது உயர்திணையில் பன்மையாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த 2 பன்மையை குறிக்கக்கூடியது, இந்த 2 ஒருமையை குறிக்கக்கூடியது. இந்த 2 உயர்திணையை குறிக்கக்கூடியது அக்ரிணை. இது உயர்திணை, இது அக்ரிணை. அப்போது இந்த அல்லங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறோம். ஆனால் எதுக்கு பயன்படுத்தணும், அக்ரிணையில் பன்மைக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். இந்த அல்ல கூட ஆண்பால் வருதுன்னா இன்னும் சேர்க்க போகிறோம். ஆண்பால் வந்துச்சுன்னா இன் சேர்த்து எழுதணும் அல்ல கூட, எதிர்மறையாக இருந்துச்சுன்னா. அடுத்து பெண்பால் வருதுன்னா இல் சேர்த்து எழுதணும். அடுத்து இப்போது
பலர்பால் சேர்ந்துச்சுன்னா என்ன செய்யணும், இர் அப்படிங்கிறது சேர்த்து எழுதணும். மற்ற எல்லாத்துக்குமே வித்தியாசமாக தான் வரும். அல்லை, அல்லீர், இந்த இர்னா அல்லீர், அல்லோம், லோம், லேன் அப்படிங்கிறது வரும். ஸோ இது கவனமாக பார்க்கணும், இது கேட்பாங்க. எழுவாய் ஒருமையாக இருந்துச்சுன்னா பயனிலையும் ஒருமையாக இருக்கும், ஆல்ரெடி பார்த்தது தான். இது ஒருமையாக இருக்குது. என் புத்தகம் ஒன்றே ஒன்று அப்படின்னா இது வந்து அக்ரிணையில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும், இதான் இதுக்குள்ளே ஃபார்முலா. இங்கே பாருங்கள், ஒன்றன்பால் அப்படின்னு வந்துட்டாலே அது அன்று. இங்கே பல வந்துச்சுன்னா அல்ல அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்போது என் புத்தகம்னு வந்துச்சுன்னா இது அன்று. என் புத்தகங்கள் அப்படி பன்மையில் கொடுத்துருந்தாங்கன்னா இவை அல்ல. அதே மாதிரி வேறு, உண்டு, இல்லை, இது மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துலையும் பயன்படுத்தலாம், தன்மையில் பயன்படுத்தலாம், முன்னிலை பயன்படுத்தலாம், படற்கையில் பயன்படுத்தலாம். அதேமாதிரி அந்த எல்லா காலங்களுக்கும் அதை என்ன செய்யலாம், ஐம்பாலுக்குமே, இப்போ ஆண்பால் பெண்பால் எல்லாத்துக்குமே அந்த வேறு உண்டுங்கிறத பயன்படுத்தலாம். அதே மாதிரி தமிழில் அதிகமாக ஏற்படக்கூடிய பிழைகள் என்ன அப்படின்னா ஒற்று பிழைகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருமைப்பன்மை பிழைகளும் காலப்பிழைகளும் அடிக்கடி ஏற்படக்கூடிய பிழைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிழைத்திருத்தல் பற்றி பார்க்கலாம். முதல்ல பிழை என்ன பிழை அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிழை வந்து காற்று வீசின, மரங்கள் அசைந்தது. அதே மாதிரி ஒருமையில் முடியக்கூடியதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா ஒருமையில் முடியக்கூடியது வந்து து, பன்மையில் முடியக்கூடியது வந்து என்ன செய்வோம் ந அப்படின்னு எழுதுவோம். இப்போது காற்று வீசியது, காற்றுங்கிறது இங்கே ஒருமையை தான் குறிக்கும். மொத்தமாக காற்றுகள் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல காற்று அப்படிங்கிறது ஒருமையை தான் குறிக்கக்கூடியது. காற்று வீசின அப்படின்னு சொல்லக்கூடாது, காற்று வீசியது அப்படிங்கிறது தான் சரியானது. மரங்கள் அப்படிங்கிறது பன்மை, அசைந்தது, மரம் அசைந்ததுன்னு சொல்லலாம். மரங்கள் அப்படின்னா அசைந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அடுத்து தங்கப்பனும் செல்லப்பனும். அப்போ இங்கே வந்து ரெண்டு பன்மையை குறிக்குது. தங்கப்பனும் செல்லப்பனும் 2 பேர் போகிறாங்க. அப்போ பள்ளிக்கு சென்றான்னு வராது, சென்றான்னா ஒரு ஆளை குறிக்கும். சென்றனர் அப்படிங்கிறது சரியானது. அது எல்லாம் அப்படின்னா அது என்னது, பன்மையை குறிக்கக்கூடியது. அப்போ இங்கே ஒன்று அது அப்படின்னு வராது, அவை, அது அப்படிங்கிறது ஒன்றை குறிக்கக்கூடியது. அவைங்கிறது பன்மை, அவையெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. அவைங்கிறது பன்மை. இங்கே எல்லாம் உளது அப்படின்னா இது ஒருமையை குறிக்கக்கூடியும். அப்போ அதை எடுத்துடணும், உள அப்படின்னு போட்டாலே போதும் பன்மைக்கு. வண்டிகள் ஓடாது, தூ வந்துச்சுன்னா என்னது, அது ஒருமையை குறிக்கக்கூடியது. வண்டிகள் வந்துட்டு அப்போ ஓடா அப்படிங்கிறது சரியானது. வருவதும் போவதும் கிடையாது, வருவதும் போவதும் கிடையாது, வருவதும் போவதும் 2 விஷயத்தை குறிக்கிறது. அப்போது கிடையா அப்படிங்கிறது தான் சரியானது. மக்கள் கிடையாது. அதே மாதிரி இந்த கிடையாது அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறது அக்ரிணை பொருட்களுக்கு பயன்படுத்தணும். அதே இல்லைங்கிறது எதுக்கு பயன்படுத்தணும், உயர்திணை பொருட்களுக்கு பயன்படுத்தணும். கிடையாதுங்கிற வார்த்தையை உயர்திணை பொருட்களுக்கு மக்கள் கிடையாது, அவன் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது, அவன் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ இல்லைங்கிற வார்த்தையை மனிதர்களுக்கு பயன்படுத்தணும். அந்த பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடியதை தான் கிடையாதுன்னு பயன்படுத்தணும். அப்போ ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு கொடுக்காங்க. ஏற்கத்தக்கது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். அப்போ அல்லங்கிறது பன்மைக்கு வரும், அன்று அப்படிங்கிறது தான் சரியானது. ஒன்றோ அல்லது இரண்டோ தருக, ஒன்றோ இரண்டோங்கிறதே பொருள் தருது, அல்லதுங்கிறது இந்த இடத்துல தேவையே இல்லை. ஒன்று அல்லது 2 தருக அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருந்திருக்கும். இல்லை ஒன்றோ இரண்டோ தருகனா 2ல் ஏதாவது ஒன்று தருகன்னு தானே அர்த்தம். அப்போ அல்லதுங்கிற வார்த்தை இங்கே தேவையில்லை. சென்னை என்ற நகரம், என்றங்கிறது ஏதாவது இப்போ ஒரு பேர் சொல்கிறோம் அப்படின்னா அவர் பேர் பழைய பேர் இருக்கும். ஒருத்தனுக்கு ஒரு பேர் இருக்குது, முத்து என்கிற சுப்பிரமணி அப்படின்னா முத்துன்னு பேர் விட்டுருப்பாங்க, அடுத்து என்ற சுப்பிரமணின்னு சொல்லுவாங்க. இந்த என்றங்கிறது என்னென்னா அவர் பேர் ஏற்கனவே அப்படி இருந்துச்சு, என்ற அப்படின்னு ஒரு பாசன்ஸை காட்டுற மாதிரி ஒரு விஷயம். சென்னைங்கிற நகரம் இப்போவும் இருக்குது. அப்போது சென்னை என்னும் நகரம் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். என்றங்கிறது பொதுவாக இந்த நகரங்களுக்கு பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரி எனது மகன், அவளது தந்தை அப்படின்னு உரிமை பொருளில் என்ன செய்யக்கூடாது, இதை சொல்லக்கூடாது. என் மகன், இப்போ ஒரு பொருளை சொன்னோம்னா எனது புத்தகம், எனது பேனா அப்படிங்கலாம். ஆனால் ஒரு மகனையோ மகளையோ சொல்லும்போது அது வந்து பொருளாக நம்ம கன்சிடர் பண்ணி சொல்ல முடியாது. என் மகன், என் மகள், என் தந்தை, அவளது மகள், அவள் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக பிழைகளை திருத்தி எழுதுக. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை செய்தது நான் அன்று. நான்கிறது இப்போ நம்ம பார்த்தோம், நான்கிறது எது, நான்கிறது என்னது, ஒருமை. அன்றுங்கிறது எங்கே பயன்படுத்தணும், அன்றுங்கிறது ஒன்றன்பால், அதாவது அக்ரிணில் ஒருமை வந்துச்சுன்னா பயன்படுத்தணும். நான் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை செய்தது நான்
அல்லேன், அல்லேன் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். பானையை உடைத்தது கண்ணன். கண்ணன்கிறது என்னது? ஒரே ஒரு ஆண்பால். அப்போ அல்லன், கண்ணன் அல்லன். அடுத்து மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. அல்லைங்கிறது எங்கே வரும்? முன்னிலை ஒருமை தான் வரும். அப்போ மலர் அன்று ஒருமை. சித்தர்கள், சித்தர்கள் அப்படின்னா பலர்பால் வந்துடுது. செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். பகைவர் நீவீர் அல்லர் கிடையாது, அல்லீர். இதைத்தான் மேலே அந்த கட்டத்தில் பார்த்தோம். தாங்கள் இப்போ எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாங்கள் படிக்க வேண்டியவை இவை. இவை அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? பலவின்பாலை குறிக்கிறது. இவை அல்ல, இதுதான் சரியானது. உங்களோடு வருவோர் யார் அல்லோம். அல்லோங்கிறது எங்கே வரும்? ஒருமை பன்மையில் வரும். அப்போ நாம் ஒருமை பன்மை, அதாவது தன்மை பன்மையில் வரும். நாம் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். அப்போ ஒருத்தரை குறிக்கிறது. விரும்பியவள் அப்படிங்கிறது பெண்பால் வரும் படற்கையில். அப்போ அள்ளல், அந்த இல்லுங்கிறது வரும். ஈமொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன. இப்போ இது என்னது? பலர்பாலில் வருது. ஈமொய்த்த பண்டங்கள். இப்போ அல்ல அப்படிங்கிறது வரும். இந்த நிலத்துக்கு உரிமையாளர் அல்லைன்னு வருது. அல்லை எங்கே வரும்? ஒரே ஒரு ஆளை மட்டும்தான் வரும். அப்போது நீ முன்னிலையில் இருக்கக்கூடியதை வரும். அவன் கவிஞன். அவன் கவிஞன் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆளை குறிக்குது. அவன் அப்படின்னு வந்துட்டாலே அல்லன் அப்படிங்கிறது வரணும். அப்போ இது எந்த இடத்துல எது வரும்னு தெரிஞ்சாலே போதும். அப்போ ஆண்பால் வினைமுற்றுனா இன் அப்படிங்கிறது வரணும். அன்று அப்படிங்கிறது அக்ரிணை ஒருமையில் வரும். அதே மாதிரி அல்ல அப்படிங்கிறது அக்ரிணை பன்மையில் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஒன்றன்பால் பலவின்பாலில் வரும். இது இதில் வரும். அடுத்து கல்வி நலம் பெற பெண்பார் புலவருக்கு மன்னரும். அப்போ இந்த இடத்துல தான் எழுவாய்ங்கிறது இங்கே தான். இதை வச்சு தான் நம்ம சொல்லணும். மன்னரும் பணிந்தான் அப்படின்னு வரக்கூடாது. பணிந்தனர். அடுத்து பெண்கள் பெற வேண்டியது அப்படின்னு ஒருமையில் சொல்லியிருக்காங்க. பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை. அப்போது பெற வேண்டியன அல்லது பெற வேண்டியவை அப்படிங்கிறது போட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போது அவர் கையில் கோப்புகள் அப்படிங்கிறது பன்மை. இருந்தது வராது, இருந்தன. வயது வந்தோருக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் கூறியதை நாளேடுகள் புகழ்ந்தன. ஏன்னா இங்கே பன்மை வருது. புலவர் பொங்கற் புது நாட்களின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார் அப்படிங்கிறது யாரை மரியாதை நிமித்தமாக ஒரு இதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். மாண்பினை உணர்ந்து கொண்டாடினர். மேடை பேச்சுக்கு கருத்துக்களை உயிர்நாடி. கருத்துக்கள் அப்படிங்கிறது பன்மையை குறிக்க. உயிர்நாடி போன்றவை எல்லாம் போன்றன. ஈஸ்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். ஈஸ்மன் என்பார்னோடனே யாரையோ பன்மையில் குறிக்கிற மாதிரி சொல்லுவோம். ஈஸ்மன் ஒரு ஆளை தான் சொல்கிறோம். அப்போ கண்டுபிடித்தார். இயங்குறி படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றனர். இது குழந்தைகளை தான் சொல்லுது. அப்போ பார்க்கின்றது அப்படின்னு ஒருமையில் சொல்லக்கூடாது. பார்க்கின்றனர். நம்ம சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பம் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின்விளக்குகள் போல் இருக்கின்றதுன்னு ஒருமையில் சொல்லக்கூடாது. இருக்கின்றன. இந்து பேருந்துகள் ஓடாது. அப்படி பேருந்துகள் பன்மையில் வருது. ஓடாது சொல்லக்கூடாது. ஓடா. ஒரு அணில் மரத்தில் ஏறினன்னு சொல்லக்கூடாது. ஏறியது அப்படின்னு சொல்லணும். நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னா பன்மை. இது அன்று, இதுவன்று அப்படின்னு சேர்த்து எழுதும்போது இதுவன்றுன்னு எழுதலாம். பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றால் பணிபுரிகின்றனர். ஏன்னா இங்கே பன்மை. தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளது அப்படின்னா ஒருமை. உள்ளன. சென்னைக்கு அருகாமையில் இருப்பது கன்னியாகுமரி அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கன்னியாகுமரி அன்று. ஒரே ஒரு ஊரை தான் சொல்கிறாங்க. கன்னியாகுமரி மட்டும் தான் சொல்கிறாங்க. அன்று. அவர்தான் கூறினார், இவர்தான் கூறினார் என்று பாராது. எவர்தான் கூறினாலும் மெய்ப்பொருள் காண்க. இதில் அவர்தான் அப்படின்னு வராது. அவர்தாம் கூறினார், இவர்தாம் கூறினார் என்று பாரு. எவர்தாம் கூறினாலும் மெய்ப்பொருள் காண்க. இடது பக்கம் இருப்பது ஔவையார் சிலை அன்று. இடப்பக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். இடப்பக்கம் இருப்பது ஔவையார் சிலை அன்று. ஒரே ஒரு சிலையை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அன்றுங்கிறது என்னது? சரியானது தான். கண்ணன், முருகன் மற்றும் வேலன் வந்தனர். இதில் கண்ணன், முருகன் மற்றும் வேலன் அப்படின்னு சொல்கிறது வேளா கண்ணன், முருகன், வேலன் ஆகியோர் வந்தனர் அப்படிங்கிறது சரியான தொடராக இருக்கும். நல்லவைகளும் கெட்டவைகளும் பத்திரிகைகளில் வெளியிடப்படுகின்றன. நல்லவைகளும் கெட்டவைகளும் அப்படின்னு சொல்லாமல் நல்லனவும் கெட்டனவும் பத்திரிகைகளில் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறது சரியானதாக இருக்கும்.
அடுத்து 10 பழங்களில் ஒரு பழமே நல்லனன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பழத்தை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. 10 பழங்களில் நம்ம ஒரு பழத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்போ ஒரு பழமே நல்லது. அடுத்து இங்குள்ளது எல்லாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இங்குள்ளவை எல்லாம் நல்ல பழங்களே. அப்போது ஒரு பழத்தை மட்டும் நம்ம பேசலை, இங்குள்ள எல்லாத்தையும் பேசுகிறோம். அப்போ பன்மை தான். இதனை செய்தது இவர் அல்லவா. அல்லவா அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லரோ. இவர் அல்லரோ அப்படின்னு சொல்லணும். அல்லர் தானே சொல்லணும். இவர்னு வந்துச்சுன்னா அல்லர் அப்படிங்கிறது தான் வரணும் நமக்கு. விழாவில் பல அறிஞர்கள் பேசினார்கள் அப்படின்னு வரும். அதை எப்படி எழுதணும்? விழாவில் அறிஞர்கள் பலர் பேசினர் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து என்ன? ஒவ்வொரு சிற்றூர்களிலும் ஊராட்சி உள்ளதுன்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு அப்படிங்கிறது ஒரே ஒரு தான் குறிக்கும், ஒருமை தான் குறிக்கும். சிற்றூர்கள்னு பன்மை குறிக்காது. அப்போ ஒவ்வொரு சிற்றூரிலும் ஊராட்சி உள்ளது. மாணவர்கள் கல்வியறிவு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க வேண்டும். அப்போ எப்படி சொல்லுவோம்? மாணவர்கள் கல்வியறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். அடுத்து இந்த உளப்படுத்தா தன்மை அப்படின்னு பார்த்தோம், அப்படி தானே? இப்போ பொதுவாக இந்த அவன், அவள், அவர் அப்படிங்கிறது இதெல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா பதிலீடு பெயர்கள் அப்படின்னு குறிக்கும். நாங்கள் முயற்சி செய்வோம். அப்போது நாங்கள் அப்படிங்கிறது முன்னாடி உள்ளவங்களை சேர்க்காம இப்போ பேசுபவங்களையும் அவங்கள சார்ந்தவங்களையும் பற்றி சொல்லக்கூடியது. அப்போது இது வந்து உளப்படுத்தா தன்மை பன்மை. நான் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது முன்னாடி உள்ளவங்களையும் சேர்த்துக்கிறது, பேசுபவரையும் முன்னிலையில் இருக்கவரையும் சேர்த்துக்கிறது. அப்போது அது வந்து உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் அப்படிங்கிறது தன்மையில் நான்கிறது தன்மை ஒருமை, தன்மையில் பன்மைங்கிறது தான் நாங்கள் நாம் அப்படிங்கிறதெல்லாம். அப்போது அது வந்து 3 4 1 2 3ங்கிறது தான் சரியான விடை. 4 1 2 3 விடை A. ஸோ இதான் என்ன தன்மை பன்மை புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதோட அந்த 3வது யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறது முடிஞ்சுது. நன்றி.